ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 3 ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு 4 ஆட் பண்ணிக்கிறேன். ஜாதி பத்திரி நெக்ஸ்ட்டு கல்பாசி ஆட் பண்ணிடுறேன். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த கரம் மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 5 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கரம் மசாலாவோட இந்த வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 7 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இது நல்லா கலந்து விட்டுடுறேன். வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிடலாம். பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் 1 கட் பண்ணி சேர்த்துட்றேன். ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சாதம் வெறுமனே செஞ்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்லாம் வேறு போடுறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1 தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிளில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுடுறேன். ரெண்டு கப் ரைஸ் எடுத்துருக்கேன். 4 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் இந்த தேங்காய் பால்லையே ஆட் பண்ணிடலாம். என்ன லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம 2 கப் அரிசியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். இது மாதிரி லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வரணும். அப்படிலாம் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நம்ம சாதம் ரெடி ஆகிடும். சைட்லேருந்து இது மாதிரி எடுத்து விடணும். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி அவங்களே இது வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.